விட்டுட்டாங்க. ஸோ மேபி இஃப் வி கேன் புஷ் டேக்கிங் எவ்ரி சிங்கிள் போஸ்ட் வித் விஜேஎஸ், அப்போ அவர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாருன்னு வேணா வீக்கெண்டில் பார்ப்போம். ஆர் இஸ் ஹி ஸ்டில் கோயிங் டு கண்டினியூவான்னு தெரில. நீங்கள் ஆஃப்டர்நூன் சொன்ன மாதிரி மேபி விஜேஎஸ் வெளியில் அனுப்புறதுக்கான ஒன்று ஸ்ட்ராட்டஜியானு தெரில. ஒன்றும் இல்லை மேடம், சீன் போடுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன ஒன்று பிரஜன் ஆரம்பிச்சார்ல, அவங்க அப்படி அவங்க எல்லாம் குரூப் ஃபார்ம் பண்றாங்க. பிரஜன்ஸ் கிளியரா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாரு உள்ள, பிரஜன் அவங்க சாண்டலா. அதனால எஃப்ஜே வந்து துள்றாரு. அது ஒரு சீன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா, சீன் போடுறக்காகன்ற மாதிரி. அந்த மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க பார்க்குற ஐ மீன் இந்த பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் ரொம்ப ஹை லெவல் பீப்புள், நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி தான் த வே தே ஆர் டாக்கிங் ஆர் பிஹேவிங், அதுவே அப்படி தான் இருக்குது. தட் இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் தேர் பாடி லாங்குவேஜ். இன்னைக்கு பிரியங்கா நேத்து கூட ஒண்ணு பண்ணாங்க இல்ல, வாட்டர் மெலனால உங்க போட்டோ தான் ஒட்டி இருக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சொல்லும் போது அவர் எவ்வளவு கேஷுவலா எடுத்து சிரிச்சுன்னு கம்முன்னு, அதெல்லாம் ஆக்சுவலா பயங்கரமா சூப்பரா ஹேண்டில் பண்றாப்புல. அதெல்லாம் இருந்தா ஈஸியா ட்ரிகர் பண்றாங்க. வந்த 3 பேருமே வந்து எனக்கு இன்னும் புரியல. வந்த 3 பேருக்கு ஓகே, பார்வதி கூட பண்ணலாங்க. ஆனா எனக்கு ஓகே, ஆனா ஓரளவு அவங்க இது பண்றாங்க, ஓகே. திவாகர் என்ன அப்படி உள்ள இருக்கிறவங்களை என்ன பண்ணிட்டாரு, திவாகரை போய் நோண்டினே இருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே திவாகரை தான் போய் நோண்டுறாங்க அன்வான்டா, எனக்கு தெரிஞ்சு. அதை என்னவோ கலாய்க்கிறாங்களா. சி அது கலாய்க்கிறது கிடையாது. அது வந்து தே ஆர் டேக்கிங் தட் அந்த ஹேட்டட வந்து இவங்க ஓட்ஸா மாத்த பார்க்குறாங்க. ஸோ தட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி தே ஹவ் கான் வித். இப்போ வந்து வீட்டு வெளியில வந்து இப்போ ஓரளவுக்கு ஹேட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து இட்ஸ் கோன் பி திவாகரன் பாரு. ஸோ தே ஆர் ட்ரைங் டு கேபிட்டலைஸ் ஆன் தட் ஹேட். ஏன்னா பாரு பிடிச்சவங்க பாரு பிடிக்காமன்னு இருப்பாங்கல்ல. இந்த பாரு பிடிக்காதவங்க ஓட்டலாம் இவங்க எடுக்கணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி திஸ் பர்சன் தே வாண்ட் டு ட்ரை த திவாகர் சைடு. ஸோ திவாகரை வந்து அடிச்சோம் அப்படின்னா, அதே ஃபர்ஸ்ட் வீக் பண்ண அதே குப்பை ஸ்ட்ராட்டஜி தான். திவாகர் அடிச்சா அவங்களுக்கு பிடிக்காதவங்களாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு இதில் வந்து தே ஆர் டூயிங் தட். ட்ரை பண்ணி பார்க்கட்டும். லெட்ஸ் see வாட்ஸ் கோனா ஹேப்பன். வீக்கெண்டில் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இப்போ கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கானா வினோத் வந்து ஹி வாஸ் மாக்கிங் அட் தி எண்ட் ஆஃப் த 1 hour எபிசோட். அந்த மாக்கிங் பண்ணுறாங்க. அண்ட் எவ்ரி ஒன் இந்த ஹவுஸ் இஸ் ஜாயினிங் தம். அங்கே வந்து அங்கே தலையே உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பேக்கையும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது உடனே வந்து ஹீ இஸ் இக்னோரிங் இட். பட் டசன்ட் மீன் தட் ஹீ இஸ் நாட் கெட்டிங் ஹர்ட் ஆன் ரைட். அவர் பக்கத்தில் நல்லா காது போட தானே கத்திட்டு இருக்காங்க. ரசீன் ப்ரோ பிஆரே இல்லைன்னு சொன்னார்ல, யாரு நேத்து, இவர் இமாத்து. ஆக்சுவலா எம்டி ஹேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், செம்மையா ப்ரொமோட் ஐ பண்றாங்க. நோ. நீங்க ஐ வாட்ச் சா. பண்ணீங்கன்னா இன்னைக்கு தெரியும். பார்த்தேன் இன்னைக்கு இன்னைக்கு ப்ரோ, தான் பார்த்தேன் இன்னைக்கு தான் பார்த்தேன். இன்னைக்கு அதே மாதிரி ஆசிஃபா, அவ பேர்னா ரஃபின்னு சொல்லிட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சபீஸ். சஃபீசோன். இவங்க 2 பேருமே வாலண்டரியா, அவங்க 2 பேருமே கொஞ்சம் பெரிய யூடியூப் ஐ சேனல் நோ. தான், வாலண்டரியா வினோத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் இவங்க 2 பேர் ரிவ்யூவும் டெய்லி கேட்பேன். சஃபீசோன் நல்லா இருக்கும். ஆக்சுவலா அவருக்கு ரொம்ப காமனா தான் பேசுவாரு. ஆனா இப்ப என்ன தெரியல, வினோத்துக்கு பயங்கரமா அடிக்கிறாரு. எம்டிஆர் தான் காமனா இருக்கும், எல்லாரையும் அடிப்பாரு. ஓகே. அவர் இன்னைக்கு வினோத் ஒண்ணுமே பண்ணல நேத்து. ஆனா அது ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி பேசினாரு. நான் அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கிளீனா. ஓகே ஓகே பார்ப்போம். இந்த இது இது மாக்கிங் கொஸ்டின் கேட்குறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஒரு சரி மாவி பேசுங்க. சாரி, லாஸ்ட் பாயிண்ட். ரசிகன் ப்ரோ, நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு, பட் இட் இஸ் அ ராங் ஸ்ட்ராட்டஜி. இல்லை, அவங்க அர்ச்சனா மாதிரி எடுத்துகிட்டு வரணுன்ட்டு ஆக்சுவலாக திவ்யா ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போங்க மரியாதையாக பேசுங்க, அந்த மாதிரி டெக்கோரம் டிசிப்ளின் எட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இட் பேக் ஃபயர்டு. அதே தான் விக்னேஷ்க்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஈவினிங்கே பேசணும். நாங்கள் ஃபோனில் பேசணும்னு நினைக்கிறேன். ஆமாம், வாட்ஸ்அப்பில் நானும் ரசிகனும் பேசிட்டு இருந்தோம். அவங்க அர்ச்சனா ஸ்ட்ராட்டஜி தான் இது பண்ணுறாங்கன்றேன். பட் அது வேற இது வேற, ஓகேவா? அதனால அர்ச்சனாவோட இதுக்கெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. அர்ச்சனாவுக்கு வந்து உங்களுக்கு என்ன, that is very different. The situation is very different and Archana is very good at articulating her words. ஓகே, அவங்க வந்து நான் வெளில பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டுலாம் அங்கெல்லாம் கம்பு சுத்தலை. ஷி ஸ்டுட் ஃபார் தேர். அங்கே வந்து நீ என்ன பேசுறதுக்கு அங்கே வீட்டில் நடந்து வச்சு எடுத்து வச்சாங்க. அப்படிலாம் வைக்க தெரியணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய எல்லாத்துக்கும் ட்ரம்ப் வந்து நீ கார்டே இவ்வளோ நாள் இருந்துச்சு. ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு இருக்கக்கூடாது. பெரிய ட்ரம்ப் கார்டு இருந்துச்சு. அதை வந்து கடைசி வரையும் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அதை நல்லா அப்சர்வ் பண்ணி தான் தெரியும். அவங்களோட கேமை மட்டும் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த ட்ரம்ப் கார்டை அந்த கேட்கும்போது ஒப்பீனியன் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்களே தவிர வேற எந்த இடத்துலையுமே அந்த ட்ரம்ப் கார்டை வச்சு பொழுதனைக்கு சொல்லி இது பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதுதான் அவங்க கேம் வேற, இவங்க கேம் வேற. அதெல்லாம் கம்பேரே பண்ணிடாதீங்க. நான் வாட்ஸ்அப்லேயே ரசிகன் தான் அதெல்லாம் சொன்னேன். பண்ணாதீங்க. உடனே அதெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் தட் டசன்ட் மேட்டர். அது இல்லவே இல்லை அங்கிட்டு.
இல்ல அது ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு மதியம் யாரோ சொன்னாங்க. பட் இட்ஸ் நாட் ஸ்ட்ரிக்ட். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ரூடா இருக்கு. இட்ஸ் இல்ல சி பார்வதி 2.0 அதான் கூட இல்ல. கேக்குறாங்கல்ல. அதான் பிக் 3.0 பாஸ்லயும் போய் அழுது 5.0. அதான் கேட்டாங்க அவங்க. ஷீ சேது நான் பண்றது ரூடா இருக்கிறதா? யார் என் பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் கேக்குறாங்க. பிக் பாஸ் இல்ல கோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் யுவர் செல்ஃப். I'm just shared. Because it is rude. That is the reason you are as a manager, as a thala, you need to guide the house. You need to put rules that will enable everyone. இப்போ வந்து அவங்க நேத்து ஜஸ்ட் இப்போ ஏற்றாலே தெரியும் லைவ்ல நம்ம பார்க்குறோம். இஸ் இட் ஃபன்? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நேத்து ஃபன்னா இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது நோ, இட் வாஸ் போரிங் as hell பிகாஸ் எவ்ரி ஒன் வாஸ் டூயிங் தேர் ஜாப். கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணாங்க நேத்து. பட் தட்ஸ் நாட் வாட் வி எக்ஸ்பெக்ட் ரைட். நம்ம வந்து அங்கே ஒரு ஹோட்டல் டாஸ் வைக்கிறாங்கன்றது அவன் சமையல் பண்ணுற 4 பேர் சமையல் மட்டும் தான் பண்ணணும். அங்கே குக் பண்ணுற 4 பேர் குக் மட்டும் தான் பண்ணணும். வெசல் வாஷ் பண்ணுற 4 பேர் வெசல் வாஷ் மட்டும் தான் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா தெர் இஸ் நோ ஃபன் தேர். யூ லிட்டரலி ரன்னிங் அ ஹாஸ்டல். ஒரு ஹாஸ்டலில் எல்லாரும் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்போ வந்து அவங்க வந்து அதான் சொல்கிறாங்க, வர்றீங்க ஒரு வீட்டில் நேற்று நைட்டு வந்து அவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ஹோட்டல் வந்த மாதிரி இல்லை, அவங்க கூட நம்ம ஒரு வீட்டில் வந்து நம்ம உட்காந்துருக்க மாதிரி இருக்கு, அவ்வளோதான். அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். தெர் இஸ் நோ ஸ்பெஷல் அட்டென்ஷன். நாங்கள் கேட்டால் அவனை பண்ணி கொடுக்குறாங்க. தட்ஸ் இட். தெர் இஸ் நோ ப்ரீ ப்ரிப்பரேஷன். இந்த மாதிரி தேவைப்படும் சொல்லி அதெல்லாம் பண்ணி வைக்க மாட்றாங்க அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க காலைல. ஈவன் சுடுதண்ணி கேட்டேன்னா உடனே சுடுதண்ணி போட்டு கொடுக்குறாங்க. ஓகே குட். பட் நான் கேட்கணும், நான் கேட்டால் தான் பண்ணுறாங்க. எதுவுமே அவங்க வந்து ஒரு முதவே ரெடி பண்ணி வச்சு வி ஆர் ஃபெசிலிட்டிங் யூ, வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யூன்ற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க. விச் மீன்ஸ் தட் நோ ஒன் வாண்ட்ஸ் டு டூ இட் பிகாஸ் யூ ஆர் லிட்டரலி ஃபோர்சிங் பீப்புள் டு டூ எவ்ரி திங். நீ வந்து இதே மாதிரி தான் இருக்கணும், இல்லைனா டாஸ்க் அவுட் வெளில போ, டாஸ்க் அவுட் வெளில போ அப்படின்னு சொல்றீங்க. How will anyone innovate? How will anyone try something different? ஸோ மேனேஜர் இல்ல அதை இல்ல ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அவங்க அவங்க அதோட இன்னொரு ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருப்பாங்க பாருங்க. எல்லாரையும் கூப்பிடுவாங்க அங்க தீபக் கிட்ட பேச்சு. ஒரு தீபக் மஞ்சரி சொல்றதை கேட்டுட்டு வந்துட்டு அவங்களோட ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்க போய் மூஞ்சில அடி வாங்கிட்டு வாங்க, நீங்க போய் மூஞ்சில வாங்கிட்டு வாங்க, சம்திங் லைக் தட் ஷில் சே. அது ரூட் இல்லையா? எனக்கு புரியல. ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் அப்படி பேசினாவே நமக்கு எல்லாம் கடுப்பா இருக்கும், ஏன்னா இப்படி பேசுறாங்க அப்படின்னு. நான் பேப்பர் தூக்கி போட்டு வந்துடுவேன். இல்லை ஷீ இஸ் கான்ட்ரடிக்டிங் ஹர் வேர்ட்ஸுங்க. ஸோ அவங்க நைட்டு எல்லாத்துக்கிட்டையும் நான் ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இப்போ சாரி நீங்கள் நெக்ஸ்ட் டே என்ன டாஸ்க் பண்ணணும்னு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் ஆரம்பிப்பாங்க. மீட்டிங் போடுவாங்க. யாரும் இங்கே ரிவ்யூ கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, போய் தூங்கியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஹோல் டே வந்து பார்வதி ரிப்பீட்டட் வேர்ட்ஸு, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சேம் டைலாக். அது லாஸ்ட் நைட் ரொம்ப ஹாரிபிளாக இருந்துச்சு. தூங்கி ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், நேரமா எந்திரிச்சிருக்கலாம், டெலிகேட் பண்ணிருக்கலாம் டாஸ்க்கை. ஏங்க ஆக்சுவலி பட் அசிங் ப்ரோ நான் இதுக்கு ஒன்று ஏன் சொல்லட்டுங்களா? சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல. சொல்லுங்க. அசிங் ப்ரோ நான் ஒன்று சொல்லட்டுங்களா? ஆக்சுவலா அவங்க எப்படி பிளான் பண்ணிக்கணும்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு ஆள் மட்டும் நைட்ல வந்து நீங்க பாத்துங்க மத்த எல்லாரையும் தூங்க சொல்லிட்டு இருந்தோம். அன்வான்டா மேனேஜர் முதல்ல தூங்காம தூங்கி இருக்கணும். ம் அது ஒண்ணு. ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆள் போட்டிருந்தோம். நீங்க வந்து பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லா ஏதாச்சும் வந்ததுன்னா நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லி உங்களுக்கு நாளைக்கு வந்து லேட்டா நீங்க ஏஞ்சிங்க. ம் மத்த எல்லாரும் இந்த டைம்குள்ள இது வேணாம். ஒரு பிளானிங் சுத்தமாவே கிடையாது. இன்னொன்னு மேனேஜர் யாருன்னா திட்டாங்கன்னா மேனேஜர் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் அவரு தான் அக்செப்ட் பண்ணிக்கின்னு ஒர்க்கர்ஸ் ஆக்சுவலா கீழே எம்ப்ளாய் கிட்ட அந்த மாதிரி கன்வே பண்ணவே கூடாது. இந்த மாதிரி ஆயிருக்கு, திருப்பி நம்ம பார்த்து இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும், அதனால நீங்க எல்லாருமே இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு அவங்களை இது பண்ணி என்கரேஜ் பண்ணி நீங்க இதை திருப்பி இது பண்ணுங்க, குயிக்கா ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். எப்பவுமே ஒரு தலைவனுக்கு அழகு அப்படின்னா எல்லா பொறுப்பையும் நம்ம மேலதான் இருக்கணும், தப்பா இருந்தாலும் நம்ம தான் அதை எடுத்துக்கணும். கீழே டைரக்டா போயிட்டு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட அந்த மாதிரி பண்ணவே கூடாது. இவங்க முதல்ல சொன்ன எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் கொண்டு போய் அவங்க மேல இறக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைமே. அது ஏதோ ரிப்பீட்டடா இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க போய் வார்ன் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்றாங்க. அது முதல்ல அதான் சொல்றேன், அவங்க மேனேஜருக்கு ரோலே பண்ணல. முதல்ல சொல்ல போனா மேனேஜ்மெண்ட்ல இருந்து மேனேஜர் ஏதாச்சும் போஸ்ட் பண்ணி திட்டினாங்கன்னா ஃபர்ஸ்ட் மேனேஜர் என்ன வந்தவன நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆயிருக்கு, இதுக்கப்புறம் பண்ணவே பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுத்துக்கிறேன், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, செகண்ட் டைம் வந்து இதை வராம பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஹேண்டில் பண்ணவே முதல்ல தெரியல அவங்களுக்கு. பாலாஜி ப்ரோ வந்திருக்காங்க, பேசுங்க ப்ரோ. பாலாஜி ப்ரோ. ஹாய் பாலாஜி ப்ரோ. ஹாய். எப்படி போகுது? ஸோ போரிங் தான் ப்ரோ. ஓகே,
ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே வேற ஷூட் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ம் சொல்லுங்க ஃப்ரைடேனா பாலாஜி ப்ரோ, நம்மளுக்கு, எப்படி இருக்கு உங்களுக்கு அவங்க தேர்ஸ்டே திவ்யாவோட கிளம்பிடுவாங்க. கேம் பிளே? என்னதுங்க? இல்லை ஃப்ரைடே வரைக்கும்னா நம்மளுக்கு வர்றது ஃப்ரைடே எபிசோடு வரைக்கும். நான் நாளைக்கு கிளம்பிடுறதா கேள்விப்பட்டேன். நாளைக்கு ஈவினிங்காக கிளம்புறேன். ஓகே ஓகே ஓகே. அபி என்ன கேட்டீங்க? எப்படி போகுது கேம் பிளே? திவ்யா கேம் பிளே எப்படி போகுது? இன்னைக்கு ஷோ பார்த்தீங்களா அப்படின்னு. சொல்றேன்ல, நான் ஆக்சுவலாக வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுட்டு இருந்தேன். அந்த குரூப் வந்து எப்போவுமே அடிக்கடி அட்மின் மோடுக்கு போயிடும். இந்த சீசனில் தான் 30 நாள் ஆகியும் வந்து அட்மின் மோடுக்கு போகாமல் இருக்கு. யாருக்குமே ஃபேவரட்ஸ் இல்லை. திவ்யா கேம் ஓகேங்க, எனக்கு எனக்கு அது தெரியல. பட் அவங்க வந்து என்ன பார்த்துட்டு வந்தாங்களோ அதே தான் ரிப்பீட் பண்ணுறாங்க இங்கே. எனக்கு அந்த வைல்ட் கார்டில் வந்து ப்ராப்ளி ஐ ஃபெல்ட் அமித் இஸ் ஸ்லைட்லி பெட்டர் கம்பேர்ட் டு அதர்ஸ். சேம் தாட் ப்ரோ. பட் அமித்தும் இன்னும் கொஞ்சம் அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகி கொஞ்சம் வெளியில வரணும், வந்து சிலர்லாம் இன்வால்வ் ஆகணும், அவரோட கருத்தை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கணும். வச்சாருன்னா ப்ராப்ளி he can run through. But the only option or only hope that I have as of now is Amit. Amit எப்படி பண்றாருன்னு பார்க்கணும். குட் குட் குட். இல்ல அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு விளையாண்ட வரைக்கும் he is actually one of the only person who's actually been even forming some bonds into the old people with the old people, old Big Boss housemates. இவங்க மிச்சம் எல்லாருமே வந்து they just literally அவங்களுக்குள்ளே இருந்துக்கிறாங்க and they just forming bonds with the like they forming the group with the people who are coming to them. இந்த FJ ரம்யா அவங்க கூட வந்து ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறாங்க. பட் these three are still playing their combo game தான். கரெக்ட். அண்ட் அண்ட் அமித்க்கு வந்து தெரியும் இது எப்படி ஆடணுன்ற. இந்த களம் வந்து அவருக்கு புதுசு கிடையாது. ஐ திங்க் அண்ட் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இன்னைக்கு அமித்தோட ஸ்பீச் வந்து ஃபுல்லா வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 1 hourல வைக்கவே இல்லை ஆப்வியஸ்லி. 1 hourல வைக்கவே இல்லையா? ஓகே. வைக்கவே இல்லை. இதுலயுமே லைவ்லயுமே வந்து நிறைய பிரேக் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்ளி ஓ ஒன் பாயிண்ட் ஹி வுட் ஹவ் செட் கன்ஃபெஷன் ரூம்ல இந்த சைடு உட்கார்றது வந்து புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ம். ஃபார் ஹிம் திஸ் கேம் இஸ் நாட் நியூ. அவர் நிறைய பார்த்துருப்பாரு. என்ன நடக்கும்னு தெரியும் அவருக்கு. என்ன ஆமா என்ன பிளான் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆமா. தெரியல, பார்ப்போம். We'll see how he takes this forward. பார்ப்போம் பார்ப்போம். யா யா ஐ எம் ஆக்சுவலி அது எனக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன். ஏன்னா இனிஷியலி வந்து ஐ ஹேட் ஜீரோ ஹோப்ஸ் ஃபார் அமித் பிகாஸ் ஐ நாட் லைக் பெருசா பார்த்ததில்ல அப்படின்ற போது அண்ட் வாட் இன்ஃபர்மேஷன் ஐ இஸ் வெரி சாஃப்ட் கைண்ட் ஆஃப் கை அப்படின்ற மாதிரி. அப்படின்ற போது எனக்கு பெரிய ஹோப்ஸே இல்லை அவர் மேலே. தென் வென் ஐ வாஸ் சர்ச்சிங் ஐ saw லைக் ஓகே ஃபைன் ஹி வாஸ் த பிக் பாஸ் வாய்ஸ் அப்படின்றோடனே ஓகே தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்ல. இப்போ வந்து நம்ம பிக் பாஸ் வந்து எல்லாமே பார்க்குறாரு. ஹி இஸ் சம்மன் ஹூ வாட்சஸ் எவ்ரிதிங். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இப்போ வீட்டுக்குள்ள வந்தா ஹி நோஸ் த கேம், ஹி சீன் த கேம், யார் என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்படின்ற போது இட் வில் பி a very interesting play to see him, sorry interesting thing to see him play. That's an advantage. I think it is an advantage, but that's okay. ஏன்னா வந்து ஒவ்வொரு டாஸ்க்லையும் ப்ராப்ளி பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் would have interacted with the rest of the team. ஸோ they will know எப்படி ரியாக்ட் பண்ணால் எங்கே கெயின் ஆகும், எங்கே ஆடியன்ஸ் சப்போர்ட் கிடைக்கும்ன்றது. பட் ஒன்லி திங் இஸ் அவர் இது ஒரு 2-3 நாள் தான் வச்சுக்கோங்க. பட் எனக்கு என்னமோ ஸ்லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ராப்ளி குட் புஷ் himself little ஃபாஸ்டர். ஏன்னா அப்பதான் வந்து ஆடியன்ஸை கிராப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். லெட்ஸ் see. இந்த ஃபுல் கான்வர்சேஷன் அந்த வீடியோ போட்டிருக்கேன் மேல. அந்த வேர்டு மட்டும் பிரித்து பேசுனாங்கல்ல ஒரு வீடியோத்துக்கு, அது மேல போட்டிருக்கேன். பார்க்கணும்னா பாருங்க. அது மேனேஜர்னு தான் சொல்றாங்க. அந்த இடத்துல தப்பான வார்த்தை எதுவும் இல்லை. ஆக்சுவலாக ஏதோ ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கெஸ்ட் 3 பேரும்.
அப்போ அவங்களுமே மேனேஜர்னும் போது திரும்பி கேமரா அந்த பக்கம் வரும்போது அவங்களும் மேனேஜர்னு தான் சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அங்க மஞ்சரி இன்டென்ஷனே கிடையாது. மேனேஜர் சொல்றாங்க. ஓகே. இன்டென்ஷனே கிடையாது. ஓகே, அது இது வாண்டடா ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ், இந்த பிஆர் இவங்கெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் தான் பண்ணுவாங்க, வேலையை பார்ப்பாங்க. நீங்க ஜென்யூன் சப்போர்ட்டரா இருந்தா அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் முடிவு எடுக்கணும். கொஞ்சமாவது யோசிச்சு. இல்லைன்னா எங்கிட்ட வந்து சொல்லுங்க. we will try and find the real வருஷம் clip. இது நடக்கிற கதை தான். ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை வந்துட்டு டைவர்ட் பண்ணி இது நியூட்ல வருது. இதே விஷயங்கள் வந்து லாஸ்ட் சீசன்ல முத்துக்குமரன் கூட ஒரு வார்த்தையை பேசிட்டாருன்னு சொல்லி ஒருத்தங்க ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஆக்சுவலா முத்துக்குமரன் நான் சப்போர்ட் பண்ணல, நான் வந்து சௌந்தர்யா தான் லாஸ்ட் சீசன் சப்போர்ட் பண்ணேன். அந்த வார்த்தையை பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்ல இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஓகே, நானே அதை வந்து முத்துக்குமரன் அப்படி பேசலன்னு சொல்லியிருப்பேன். அது போஸ்டாவும் போட்டிருப்பேன் என்னோட பழைய போஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா. ஸோ இந்த சார் உனக்கு போஸ்ட் டெலிட் பண்ற பழக்கலாம் இல்லையா? எனக்கு அதெல்லாம் டெலிட் பண்றேன். நான் என்னப்பா உண்மையை பேசுறேன், நான் ஏன் டெலிட் பண்ணுவேன்? ஓகே ஓகே. முத்துக்குமார் மேல இதே மாதிரி ஒரு மீன் படி போட்டாங்க போன வருஷம். பழைய ஆட்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஈவன் பாலாஜி உங்களுக்கு கூட தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா? இதே ஒரு வார்த்தையை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அது மியூட்டட் வாட்ஸ். ஆமா ஒரு பேர்ட் வாட்ச் பேசிட்டாரு சொல்லிட்டு போட்டுருந்தானுங்க. அது நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு கிளியரா பார்த்துட்டு அதே மாதிரி பேசலாம்னு சொல்லி நான் போட்டேன். ஸோ இதே மாதிரி இப்பவும் அதே மாதிரி பரப்புறாங்க. அது இந்த பிஆர் கும்பலுடைய வேலை அப்படிதான் இருக்கும். உங்க ஒப்பீனியன் என்ன பாலாஜி? இந்த வீடியோ கிளிப்பிங் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களே. நான் இது பார்க்கவே இல்லைங்க. இது பார்க்குறேங்க. நான் இது பார்க்கல. இல்ல ப்ரோ, இப்போ மேலே போட்டிருக்காரு தெரியுமா, அந்த வீடியோ பாருங்க. அங்க ஏதாச்சும் தப்பான வார்த்தைகள் இல்லை ஏதாச்சும் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வில் கிவ் யூ த ஆக்சுவல் ஸ்ப்ரெட்டிங் வீடியோ. ரஷ்யா யார் வந்திருக்காங்க பாரு. வெண்மப்புனை. ஏய் ஹாய். 1.5 மணி நேரம் லேட்டா வந்துட்டாங்க. ஏங்க நான் வெளில போயிட்டு வந்தேங்க. அப்புறமா எபிசோட் பார்த்துட்டு இப்ப வரேன். எப்படி இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு? How was the இன்னைக்கு great கொஞ்சம் episode? எனக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா, அந்த திவ்யா கிட்டேருந்து பதவிய புடுங்கினதுதான். பதவியை புடுங்கினதா? எவ்வளோ ஆமா. ஒரு வன்மத்துல விட்டா இருக்காங்க. வெடி ஆமா, வெடிச்சிருப்பாங்க ஆமா. பிக் போலயே. பாஸ் இல்ல எப்படி? விட்டா ஆப்வியஸ்லி. ரசிகா ரசிகா வெடி இல்ல வெடி வெடி விட்டா வெடி வெடிச்சிருப்பாங்க போல. ஆமா. அவங்க பிக் பாஸ் பேசுனது பார்த்தீங்களா? அச்சா, அது 1 ஹவர்ல வரல. ஓகே ஓகே. என்ன பேசுனாங்க? பிக் பாஸ் கூட்டு உள்ள பேசினாரு அவங்ககிட்டலாம், எல்லார்ட்டையுமே சரி. பேசினாரு. ஆ. எல்லா ஒயில்ட் கார்ட்ஸ்டையும் பேசினாரு. என்ன பேசுனாங்க? இல்ல எப்படி இருக்கு, ஹவ் இஸ் யுவர் வீட்டுக்குள்ள வந்து சந்தோஷமா இருக்கா ம். அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராட்ட வந்து டாஸ்க் கொடுக்கறதுக்காக இவங்க எல்லா ஓ! ஒயில்ட் கார்டையும் கூட்டு பேசினாரு. ஓகே. அப்போ வந்து இவங்க போய், நான் என்ன அவ்வளோ ரூடாவா இருக்கிறேன், நான் சொன்ன பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க ஆமாண்டி அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்ப வேண்டியதானே. பிக் பாஸ் எப்படிங்க சொல்லுவாரு? நான் அதான் சொல்லியிருப்பேங்க. நான் சொன்னேன், எனக்கு அவங்க சொன்னாங்க, நான் சொல்ற பேச்சை யாருமே வீட்ல கேட்க மாட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு அதான் நான் அதை போஸ்ட் போட்டேன். பிக் பாஸ் மனசாட்சியே நினைச்சிருப்பாரு. இல்லாம சாண்ட்ரா மட்டும் வந்து பாருன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த இடத்துல தான். ம். அது வேற. அது நாமினேஷன் கேளுங்க. பிக் பாஸ் என்ன நினைச்சுப்பா தெரியுமா? பிக் பாஸ் நான் சொல்லியே இவங்க 1 மாசமா கேட்கல. நீ நேத்து வந்து அவங்க சொன்ன உடனே கேட்டுருவாங்களா அப்ப இவங்க நினைச்சிருப்பாரு. அவங்க போய் பிக் பாஸ்ல டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. நான் ரூடா இருந்தேனா? எல்லாரும் வெளியில பார்த்ததோட உள்ள மோசமா இருக்காங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. இல்ல புரியல. அத பத்தி யாரு பேசுறது? எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப நம்பர் 1 டுபாகூர் அவங்க தான் அந்த வீட்ல. நம்பர் 1 நாங்க நம்பர் 1னா அதுல சந்தோஷப்பட வேண்டியதானங்க. நம்பர் 1ஆ இருக்காங்களே. ஓஹோ! சாம், இனிமேட்ல இந்த மாதிரி இவங்க வீடியோ போடுறதுலாம் உட்காந்து டீபங்கும் பண்ணுவோமா? இவங்க பண்ற இது என்னென்ன இந்த மாதிரி ஃபேக் வீடியோஸ் போட்டாங்கன்னா எடுத்து போட்டு மேலே வச்சு இதான் ஒரிஜினல் சொல்லி காட்டுவோம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது தொடர்ந்து ஒரு 2 வாரமா இவங்க பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு.
நான் பேசாம இந்த இதுல போய் ஜாயின் பண்ண போறேன். அது என்ன அந்த இதெல்லாம் நடந்துச்சுன்னா அந்த அனலைஸ்லாம் பண்ணுவாங்க பாருங்க. ஃபாஸ்ட் செக்கா ஆ ஃபாஸ்ட் செக்கா ரசாமு அதான் இந்த மாதிரி ஃபேக்ட் இதெல்லாம் செக்கர்னு சொல்லுவாங்க அதானே ஃபேக்ட் ஃபேக்ட் செக் ஃபேக்ட் செக்கர். ஓகே. ஃபேக்ட் செக் என்னங்க ஏதாச்சும் ஸ்கூப் கிடைச்சதாங்க? இம்மாதம் வந்தாரா? அதெல்லாம் வந்துட்டு போயிட்டாரு. ஸ்கூப் தான் வந்துருச்சு, நிறைய ஸ்கூப் வந்துருச்சு. என்னங்க சொல்லுங்க. நான் பிரவீன் சொல்றேன் சபரிக்கு வந்து சொல்றேன் ஸ்டாரு. இருங்க நான் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப இருக்கிற கெஸ்ட் இன்னும் 2 நாள் வீட்ல இருப்பாங்களாம். அதான் ஸ்கூப். என்ஜாய் பண்ணுங்க. சரி. இது என்ன இது டிப்ரெசிங்கா அதை சொல்றீங்க? பிரவீன் சபரி என்னது? பிரவீன் சபரிக்கு ஸ்டார் 2 கொடுத்துட்டாங்க. 2 ஸ்டார் நிறைய கடவுளே. கொடுத்துட்டாங்க. பிரசீன் ப்ரோ இப்பதான் ஒரு வீடியோ கிளிப்ஸ் பார்த்தேன். இந்த கானா வினோத்னா இவ்வளவு ஒஸ்டா இருக்காரு. அது பாத்தீங்களா? லைவ்லயே ஒரு மாதிரி வந்துருச்சு ப்ரோ. பேர்ட் நீங்க வாஷா இப்பதான் வீடியோ பாக்குறீங்களா? 1 ஹவர்லயே போட்டாங்க. என்னங்க ஆச்சு? என்னங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏதாச்சும் சொல்லுங்க. நீங்க 1 ஹவர்ல பாத்தீங்களா இல்லையாங்க? திவாகர் கடைசியில மார்க் பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா? ஐயோ அதெல்லாம் நான் ஸ்கிப் அது பண்ணிட்டேனே. என்ன பாத்தீங்களா? அது சொன்னாரு? நானும் பார்க்கல ஐயோ. கடைசியா. ஆக்சுவலா அவர் வந்து ஏதோ ரொம்ப பேண்ட் ஒஸ்ட்டுங்க. ஆனா பேசிட்டு இதெல்லாம் இருந்தாரு. பேண்ட் சரியா இல்ல, தூக்கி போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆ. அதுக்கப்புறம் எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்க பின்னாடி. ஓ. பசங்க சேர்த்துக்கிற குழந்தைங்க சேர்த்துக்கிற உண்டியல் மாதிரி இருக்கு அப்படின்னு அதெல்லாம் ஓவருப்பா. ஓவர் த போர்டு. நீங்க ஒழுங்கா அட்ஜஸ்ட் பண்ணி பேண்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட முடிஞ்சு. என்எஃப்சி கொடுத்துருக்காங்களா பிரவீனுக்கும் சபரிக்கும் கேப்டன்சிக்காக கேப்டன்சி டாஸ்க்காக என்எஃபியா? கேப்டன்சி கேப்டன்சி ஓகே கேப்டன்சிக்காக ப்ரோ ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. கேப்டன்சிக்கு அங்க டைரக்ட்லி எலிஜிபிள், அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து பிரவீன், சபரி, திவ்யா நினைக்கிறேன். தீஸ் 3 will fight for captaincy next week. So next week திவ்யா எப்படி வருவாங்க? உங்களுக்கு ப்ரீவியஸ் கேப்டன் வந்து அடுத்ததுக்கும் ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிள் தானே? ஃபர்ஸ்டே சொன்னாங்க. அப்படியா? ஆமா, வாரமே சொன்னாங்களே. அதான் ஃபர்ஸ்ட் வரமே சொன்னாங்களே. அதானே ட்விஸ்ட். கடைசி என்னது 70 வாரம் வரைக்கும் போற வாய்ப்பு இந்த வாட்டி இருக்கு அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. போச்சு. இல்ல சபரி காமெடியில சபரி ரொம்ப அது எப்படி கூலா இருக்காருன்னு பார்ப்போம். சபரி வந்தா நெக்ஸ்ட் வீக் பிசிக்கல் டாஸ்க் ஆகும். அது வேற. என்னங்க பெரிய பிசிக்கல் டாஸ்க். இவங்க மாஸ் டாஸ்கே எப்படி விளையாண்டாங்கன்னு பாத்தீங்கல்ல. பிசிக்கல் டாஸ்க் அது மாஸ்க் டாஸ்கே அங்க பிச்சு புதைச்சாச்சு. என்ன பிசிக்கல் டாஸ்க் கொடுத்துருவ? எனக்கு புரியலையே, சொல்லுங்க பார்ப்போம். எந்த டாஸ்க் கொடுத்தாலும் ஒரே நாள்ல முடிச்சு விட்டு போயிருவானுங்க. இதுவே கெஸ்ட் 2 பேர் வராம மட்டும் இருக்கட்டும், நேத்தே முடிச்சிருப்பானுங்க. இல்லங்க, நான் சொல்றேன் தெரியுமா, இவங்க வந்து டிஎல் ஒரு போஸ்ட் பார்த்தேன் சரியா, பாரு மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ராணி மகாராணி டாஸ்க் நடத்தாம இவங்க உட்காந்து இந்த பிச்சைக்கார டாஸ்க் நடத்திட்டு இருக்காங்க. ஹோட்டல் டாஸ்க் இப்ப வேணாம் சொல்லி அழுதாங்களா? ராணி மகாராணி டாஸ்க் வச்சிருந்தா எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. ஐஸ்வர்யா தத்தா இருந்தா தூக்கி கொண்டு போய் பாருகிட்ட கொடுங்க. கண்டென்ட் பிளாக்கர் ஓரமா உதறுவாங்க. கண்டென்ட் பிளாக்கர் தலையில வந்து பாலாஜி மாதிரி குப்பையை கொட்டணுங்க. வேற மாதிரி இருக்கும். விட்டு சம்பவம் நடந்துட்டு இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு மாதவி வாங்க பேசுங்க. எனக்கு ஒரு கொஸ்டின்னா, எனக்கு என்னோட இன்ஸ்டிங்க்ல வந்து சபரியோட கிராஃப் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஹையா போகும்னு தோணுது. உங்களுக்குலாம் எப்படி தோணுது? ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்டட் பண்ண மாதிரி அந்த சைலண்ட் என்ன குட் லக் ஸ்டாச்சுவா, அதனால அவருக்கு சிம்பத்தி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதாங்க விஜய் டிவியோட மாஸ்டர் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அவங்க யூட்டிலைஸ் பண்ணாருன்னா அது பெருசாக வாய்ப்பு இருக்கு. பாப்போம். இல்ல இப்ப ஆக்சுவலி ஒரு கேப்டன்சி கிடைச்சா சூப்பரா இருக்கும் சரியா. இஃப் ஹி கெட்ஸ் a captaincy now, இப்ப இந்த சிம்பத்தியோட ஒரு கேப்டனா போய் ஒரு ஜெகஜோதியா ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டைட்டில் கூட்டு போயிடலாம். அப்படிதான் போகும்னு தோணுது. எனக்கு அதுக்காக தான் அவர் வந்து அந்த ரோலை கொடுத்து வெளில இருந்து கெஸ்ட் அமைச்சு அந்த ஸ்டாரை கொடுத்துருக்காங்கன்னு தோணுது. இவர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஆனா இதுல ஒரே ஒரு கல்லு மட்டும் தான் இருக்கு. இந்த பிளான்ல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அது என்ன சிக்கல் சொல்லுங்க பார்ப்போம். பிரவீனா
கேப்டன் ஆனா பாருவை ஃபேஸ் பண்ணணும். பாரு கடிப்பாங்க கேப்டனை. சரி ம் ஆக்சுவலா அதாவது அப்ஜெக்டிவா பார்த்தா வந்து அவரால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்க டிஜெக்ட் ஆயிருப்பாங்க. இவர் எவ்வளோ சின்சியரா பண்ண முடியுமோ பண்ணாரு. இது வரைக்கும் அப்படி பார்த்தாலே வந்து வினோத் இல்லாட்டா சுபிக்ஷா, வியானா அந்த மாதிரி யாரெல்லாம் எஃபர்ட்ஸ் போடுறாங்களோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவர் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. ஆக்சுவலா விக்கல்ஸ்க்கும் அந்த மாதிரிதான் ஓரளவுக்கு அந்த ஷோ ரன் பண்றதுக்கு வந்து அந்த பெருக்கிற டாஸ்க் வந்து கொடுத்தாரு. அந்த மாதிரி விக்கல்ஸ்க்கே நிறைய டாஸ்க் கொடுத்தாரு. அந்த அவங்க டாஸ்கை வந்து பெர்ஃபார்ம் பண்றது இன்ட்ரெஸ்டிங்கா பண்றாங்களோ பண்ணலையோ அது வேற விஷயம். பட் இவங்க வந்து நாமினேட் ஆகாம ஸ்டே பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து டெஸ்ட் பண்ற மாதிரி டெஸ்ட் பண்றாரு. அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு யூட்டிலைஸ் பண்ணிட்டு வந்தா ஒரு சின்னதா பெட்டரா வராங்க. அதுல ஓரளவுக்கு ஃபேரா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அதாவது எஃபர்ட்ஸ் நீங்க வந்து டெடிகேட்டடா சின்சியரா போடணும். அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இது கொடுப்பாரு. அதுக்கப்புறம் கிளிங் ஆன் பண்ணின்னு வருது தான் ஓரளவுக்கு இது அந்த இது ஓன்னு தோணிச்சு ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு. இன்னைக்கு கனியே வந்து ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு டாஸ்க் வந்து டமால் ஆச்சுதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆக்சுவலா ஒரு இடத்துல வந்து என்ன இருந்தாங்களா என்ன இன்னைக்கு 1 hour எபிசோட்ல அவங்க ஆளே காணோம். அந்த டாஸ்க் அவங்க பண்ணின டாஸ்க் காட்ட முடியாத டாஸ்க். ஆக்சுவலா 4 பூரா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க காலை பிடிச்சிருந்தாங்க. இவங்களோட யாரோட மஞ்சரி நாராயணனோட காலை பிடிச்சிருந்தாங்க ஆக்சுவலா. அதனால அதை காட்டாம விட்டுட்டாங்க. ஆக்சுவலா அது பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு பிராக்டிகலி அது ஒரு 2 hours 3 hours போச்சு. அந்த கால் ஏதோ மேனிக்யூரா இந்த இது நெயில்ஸ் எல்லாம் கிளீன் பண்றது, காலை டோ எல்லாம் கிளீன் பண்றது, அந்த இதெல்லாம் பண்றது கிட்டத்தட்ட 2-3 hours அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களும் எஃபர்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அவங்களும் சின்சியர் எஃபர்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த சமயத்துல நிறைய கேட்டாங்க. ஆக்சுவலா யாரு மஞ்சரி தான் கேட்டாங்க, நீங்க வந்து எஃப்ஜேவெல்லாம் வந்து ஒரு எஃப்ஜே எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டாங்க மஞ்சரிட்ட. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வந்து எஃப்ஜே எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டாங்க. எஃப்ஜே வந்து கொஞ்சம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொன்னாங்களா? அதுதான் ஒரே கரெக்ட் ஆன்சர். இல்ல அவங்க சொன்னதை சொல்றேன் கேளுங்க. ஆக்சுவலா அதுதான் இன்ட்ரெஸ்டிங். என்னால கோர்வையா சொல்ல முடியுமா தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்றேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, மத்தவங்க என்ன தப்பு பண்றானோ அதே தப்ப இவனும் பண்ணுவோம், எல்லாரும் என்ன தப்பு பண்றாங்களோ அதே தப்பும் பண்ணுவோம், நீங்க அதை கண்டிச்சீங்களா? ஆமா கண்டிச்சேன். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒருவேளை இந்த மாதிரி விளையாடுறது வந்து அவனோட ஸ்ட்ராட்டஜின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. இதான் எஃப்ஜே பத்தி சொன்னது அவங்க. நான் தான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு வந்து ரொம்ப முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும். கூட வந்து துணை வந்தவங்களை வந்து கைவிடாம அவங்கள கடைசி வரைக்கும் கரை கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு தலைவனோட கடமை. அதை அவங்க கரெக்டா பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த விதத்துல வந்து கனியை ரொம்ப பாராட்டணும். ஆக்சுவலா தப்பு பண்ணாங்க. நான் வந்து 24 hours பார்க்கல, நான் 1 hour தான் பார்த்தேன். பட் அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். யாரோ இந்த மாதிரி இந்த கனி பண்ணாங்கன்றது எனக்கு அதுக்கப்புறம் வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி சரி வேற யாரோ அரோரா சம்திங் வேற யாரோ தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தேன். பட் அரோரா வந்து சிங் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி வேற யாரோ சுபிக்ஸா அந்த மாதிரி வேற யாரோ பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் தாட்ல இருந்தேன். இப்போ இந்த ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் அந்த ரேண்டமா டிஎல்ல பார்க்கும்போது கனி பண்ணாங்கன்ற மாதிரி தோணுச்சு. அப்போ என் மனசுக்குள்ள தோணுது என்னன்னா, என்னடா இது ராஜமாதாக்கு வந்த சோதனைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த கிளிப்பிங் பார்க்கும்போது. பேசுங்க மாதவி. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்ததுன்னா யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? துஷார் ஆல்ரெடி டபுள் எவிக்ஷன்னா எனக்கு தெரிஞ்சு துஷார் கிடையாதுன்னு நினைக்கிறேன். துஷார் வர மாட்டான், ஹி எக்ஸைட். சோ எஃப்ஜே அண்ட் ரம்யாவா? ரம்யா மட்டும் நினைக்கிறேன், டபுள் வைக்க மாட்டாங்க. டபுள் இருந்தா மேபி எஃப்ஜே, பட் எனக்கு யாரோ போட்டிருந்தாங்க.
டபுள் தான் போட்டிருந்தாங்க. எஃப்ஜே அண்ட் ரம்யான் தான் போட்டிருந்தாங்க. பட் எஃப்ஜேன்னு இருந்தா போட மாட்டாங்க. எஃப்ஜேன்னு இருந்தா ஹவு வில் தே டேக் ஹிம்? எஃப்ஜே போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு இருக்காதே. எஃப்ஜே போனா EVP பட்டாசு வெடிக்கலாம். அதாங்க எஃப்ஜே வந்து ஒரு ரிலையபிள் பார்ட்னர்னு சொல்லிட்டு திவ்யா கூட ப்ரூவ் பண்ணிருக்கான். யாரெல்லாம் தலையா வந்திருக்காங்களோ கனிக்கும் சரி திவ்யாக்கும் சரி தளபதினா எஃப்ஜே தான். ஆக்சுவலா இவங்களை தளபதின்னு கூட கூப்பிடாம மச்சான் தான் கூப்பிடுறாங்க. அதாவது எஃப்ஜே வந்து திவ்யா வந்து மச்சான் ரிலேஷன்ஷிப்ல தான் வச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஆமா துஷார தூக்கிடுவானுங்களா? படிக்கல. ரசிகா ஒருவேளை துஷார தூக்கிடுவானுங்களா? துஷாருக்கு வெறித்தனமா ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். என் குரூப்ல ஃப்ரெண்ட்லாம் சொல்லி ஓட்டு போடுங்க அவனுக்கு அப்படின்னு. நான் என்னடா பண்ண, அதெல்லாம் தேவையில்ல, நீ ஓட்டு ஓட்டும் போடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கேன் நான் ஓட்டு. எனக்கு எஃப்ஜே இன்னைக்கு இந்த வாரம் போகணும்னு சொல்லி நான் ஆமா இன்னைக்கு வந்துருச்சா 12 மணி நான் ஆகல. ஓகே நல்ல வரைக்கும் ஞாபகப்படுத்தினேன். 12 மணி போய் ஓட்டு போட்டு வந்துடுறேன். நேற்று இப்படிதான் போயிட்டு ஹாட்ஸ்டார்ல போயிட்டு டக்குன்னு ஏதோ ஒரு ஆபத்துல போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்றதுக்கு பதிலாக டக்குன்னு அமுக்கிட்டேன். பிரவீனுக்கு ஓட்டு போயிடுச்சு. ஒரு ஓட்டு தானே போயிட்டு போகுது அவங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. இந்த அன்புன்னு ஒருத்தர் வெயிட் பண்றாரு. ப்ரோ பேசுங்க ப்ரோ. அதுக்கப்புறம் சனான்றவங்க பேசிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி பேசிக்கலாம். அன்பு ப்ரோ இருக்கீங்களா? இல்ல. சனா இருக்கீங்களா? சனா என்ன யாருமே பேச மாட்டாங்க. பேசுறது எல்லாம் கேக்குதா என்னன்னு தெரியல. கோச்சுக்கிட்டாங்க போல ஓட்ட. பாரு ஓடிட்டாங்க. போயிட்டாங்க. சரி ஓகே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. ம். சொல்றேன்ல அதான் அந்த கானா ஒன்றதும் கேட்பார் 1 ஹவர்ல வருது ப்ரோ. இதெல்லாம் எடுத்து 1 ஹவர்ல போடுறாங்கன்னா தேர் ட்ரைங் டு ஷோகேஸ் டு பீப்புள் லைக் ஹவு ஹி இஸ் பீங் ட்ரீட்டட். புரியுதா உங்களுக்கு? ஸ்டார்டிங்ல வந்து தேர் ஸ்டார்டிங் வித் இரு நான் பார்த்துட்டு வரேன். பிரஜன் என்னது கானா ஒன்று நான் சரியா கவனிக்கல. சரி ஓகே பார்த்துட்டு வாங்க. நான் சொல்லல திஸ் நரேட்டிவ் என்ன ஆகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ணும்போது தே ஆர் ஷோகேசிங் திவாகர் லிட்டில் மச் ஜஸ்ட் டாக்கிங் டு வியானா. சடன்லி ஒருத்தர் வந்து சார்ஜ் பண்ணிட்டு வர்றாரு. And the 1 hour episodes ends with Divakar being mocked by the whole literally the அங்க இருந்தவங்க எல்லாருமே. No one stopped it. Everyone was laughing about it. எல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்படின்ற போது they are showcasing that. அதோட முடிக்கிறாங்க எபிசோட. They didn't show anything after that. என்ன நடந்துச்சு அதெல்லாம் எவனுமே கண்டுக்கல. மார்க் பண்ணுறான், அதோட முடிக்கிறாங்க எபிசோட. ஸோ அதான் அப்படின்றது மேபி த நரேட்டிவ்ஸ் இந்த வாரம் வந்து மறுபடியும் இதை கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் நேற்று போன வாரம் தான் நான் சொல்லிட்டு போனேன் மார்க் பண்ணாதீங்க யார் பின்னாடி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. வாட் த ஹெல் ஆர் யூ கைஸ் டூயிங் வந்து கேட்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஐ திங்க் ஹி வில் டெஃபினெட்லி ஆஸ்க் அபவுட் திஸ் ப்ராங்க் அண்ட் ஒய் த மேன் ஹேண்ட்லிங் வாஸ் பார்ட் ஆஃப் த ப்ராங்க். வீக்கெண்ட் தான் சொல்லிட்டு போகிறேன் நாக் அவுட்டு குத்துறது பஞ்சு கிஞ்சி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அகெயின் இன் அ ப்ராங்க் யூ ஆர் கீப்பிங் அ மேன் ஹேண்ட்லிங் ஆக்ஷன் லைக் பிக் பாஸ் செட். நான் மேன்லிங் நான் சொல்லலை, பிக் பாஸ் இன்னைக்கு சொன்னது மேன் ஹேண்ட்லிங்லாம் இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னது. ஸோ அந்த மேன் ஹேண்ட்லிங் வந்து நீங்கள் இனிமேல் வைக்காதீங்க, இனிமேல் ப்ராங்க்னா கூட அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கேட்பாரு இது போன வாரம் தான்டா சொல்லிட்டு போனேன் கை வாங்கக்கூடாது நாக் அவுட்லாம் சொல்லக்கூடாது இந்த மாதிரிலாம் வாய் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன், இல்லாட்டி எஃப்ஜே நீங்கள் வந்து என் பக்கத்தில் தான் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அது முந்தின வாரமும் வார்ன் பண்ணியிருக்காரு. வாரம் வார்னிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாருன்னா என்னைக்கு தான் வந்து இவங்க திருந்துவாங்கன்னு தெரியல எனக்கு. அப்படியே பண்ணி ஃபன் சொல்லி இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து when are they going to get punished? அதுக்கெல்லாம் பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு எப்போ உணர போகுது? இவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு நம்ம பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அடுத்த வாரம் வந்து வார்னிங் கொடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு தான் இருக்க போறாங்களா? ஆர் இஸ் தேர் கோன் பி எனி ஆக்ஷன்? ஒரு எல்லோ கார்டாவது ஏதாச்சும் கொடுப்பாங்களா? ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் வருமா? இல்லைன்னா ஒரு ரெட் கார்டுக்கே போயிடுவாங்களா? பிகாஸ் திஸ் ப்ராங்க்னால ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். பட் ஸ்டில் ஹூ நோஸ், எனிதிங் கேன் ஹேப்பன். அப்படின்ற போது இட் நீட்ஸ் டு பி செட் பை த ஷோ மேக்கர்ஸ். தே நீட் டு டிசைட் ஆர் தே ரியலி கோயிங் டு டேக் தி ஷோ எக்ஸாக்ட்லி த சேம் வே. ஏன்னா they trying to reach out to the new gen audience, but new gen audience பார்க்குற மாதிரி தெரியலையே. Everyone is coming back to the same old people. Everyone is asking the same old questions. அப்படின்ற போது you're going to lose your TRP and your season, or are you going to recover it? இது என்ன பண்ண போறீங்க? உள்ள சென்ட் பண்ண ஒயில் கார்ட்ஸும் சரியில்லை, பழைய கண்டஸ்டன்ஸும் சரியில்லை அப்படின்னா என்னதான் பண்றது? வாட் ஆர் தே ட்ரைங் டு டூ நவ்? இந்த திவ்யா வந்து பாரதியோட ஒரு 100 டைம்ஸ் ஒர்ஸ்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க.
பார்வதி கூட இந்த டாஸ்க்லாம் வந்து இப்போ டாஸ்க் லெட்டர் படிக்கிறா அப்படி இப்படின்னா அந்த மாதிரி டைம்லலாம் ரூடா சாதாரணமான டைம்லாம் ரூடா இருக்க மாட்டாங்க. இந்த பொம்பளை திவ்யா வந்து எல்லா டைமுமே ரூடா தாங்க இருக்கு. அரகன்ட்டா அடுத்தவங்கள திமிரா பேசிட்டு ஒரு மாதிரி மதிப்பு ஒருத்தவங்களை கூட மதிக்க மாட்டேங்குது. உங்களுக்குலாம் அப்படி தோணுதா இல்லாம அவ்வளோன்னு எனக்கு தெரியல. மேபி எனக்கு அது வாண்டடா பண்ற மாதிரி இருக்குங்க. she wants to take that எதுக்கு attention from வாண்டடா பாரு. பண்ணணும்? she wants to take the role of பாரு. எனக்கு அப்படிதான் தோணுது. Okay, but she wants to again become that proves person. the point, right? She's 100 times worse than பாரு. அது அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. she has that privilege also, right? இவங்க வந்து ப்ராடக்ட் சேனல் ப்ராடக்ட்ன்ற privilege இருக்கு. she has a very good backing outside சும்மா அப்படின்றபோது அதை சேனல் வச்சு ப்ராடக்ட்னு சொல்ல வேண்டியது. ஏங்க அதை அவ்வளோ பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்களே. ஐ ஆம் த சேனல் ப்ராடக்ட்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்களே. அடுத்த சீசன் வந்து விஜய் டிவில வேலை பார்க்கறவனே உள்ள விடக்கூடாது. இல்ல மொத்தமா எல்லாரையும் விஜய் டிவில வேலை பார்க்கறவங்கள உள்ள விடணும். இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் திரை அந்த மாதிரி வந்து பிக் பாஸையும் பண்ணி இவங்க ப்ராடக்ட்டை மட்டுமே உள்ள விட்டு அப்படியே பண்ணட்டும். அடிச்சிட்டு சாவுங்களா. அதுதானே போன சீசன் ஆச்சு. ரசிகன், I have a point actually. See, இவங்க வந்து இந்த இதுக்கு ஸ்பெசிபிக் பாயிண்ட் வந்து வெளியில இருந்து இவங்க பார்த்துட்டு வந்தாங்கன்னா they have found out Paru has a very large audience which are against Paru. So இவங்க போய் உள்ள குத்தினா they will gain that vote and they will stay, they are coming as competitors there. உள்ள வந்து அவங்க உள்ள வந்து there is a leadership vacuum. அவங்க என்ன நினைக்கிறாங்க, வெளியில குத்தினா மாதிரி நம்ம பவரை கெயின் பண்றதுக்கு உள்ள இருக்கிறவங்களும் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் எப்படி நடந்துட்டாலும் வந்து since there is a power vacuum inside, போய் உள்ள பவர்ஃபுல்லா என்ன காட்டிட்டா வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா அந்த மாதிரி எங்க அந்த லாங்குவேஜ் வருதுன்னா, நீங்க எல்லாம் ஒண்ணும் பண்ணாம இருந்தீங்க, நான் வரேன், நான் அவங்களை அடிக்கிறதுக்காக வரேன், நீங்க என்ன சப்போர்ட் பண்ணாம என்ன எதிர்த்து பேசுறிய துஷார்னு இன்னைக்கு கேக்குறாங்க. 28 நாளா நீ என்ன பண்ணன்னு கேக்குறாங்க. அவங்க உள்ள இருக்கிறவங்க வந்து என்ன இருந்தாலும் தன்னை தான் சப்போர்ட் பண்ணும். காரணம் என்னன்னா பார்வை வந்து இது பண்ண டிஸ்பிளேஸ் பண்ணணும். உள்ள இருக்கிற குரூப்புக்கு ஒரு இன்டென்ட் இருக்கு. அதை நான் வந்து பண்ணுவேங்கிறதுக்காக பிளைண்டா தன்னை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நினைச்சிட்டு வராங்க. அதே பிலீஃப் தான் வெளியில இருக்கிறவங்க. பட் என்ன ஆயிடுது, உள்ள இருக்கிறவங்க வந்து துஷார் மாதிரி ஆளுங்க திடீர்னு ரைஸ் பண்ண உடனே அது ஒரு ரெபலியன் மாதிரி ஆன உடனே பிளானே டாப்புல் ஆயிடுது. ஆக்சுவலா அந்த லீடர்ஷிப், ஸ்ட்ராங் லீடர்ஷிப், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதெல்லாம் இருந்தா உள்ள வந்து ஏற்கனவே அப்ரைசிங் ஆங்கர் அகேன்ஸ்ட் பார்வதியை கேபிட்டலைஸ் பண்ணலாம்னு நினைச்ச பிளான் வந்து எய்தர் இவங்களோட ஆட்டிடியூட்னாலயோ இவங்களோட அந்த அரகன்ஸ்னாலயோ இல்லாட்டா அவங்கள she is not able to take the people along with her because of her அந்த வாய்ஸ் or articulation or language or whatever it is. Whereas நீங்க பாத்தீங்கன்னா விக்கல் அவர்லாம் வந்து ஓரளவுக்கு அரவணைச்சுன்னு போற மாதிரி அந்த ஆட்டிடியூட் இருக்கு. இவங்க வந்து அந்த அதை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டு நான் எப்படி நடந்துட்டாலும் வந்து இவங்க ஓட்டு போடுவாங்க. காரணம் என்ன, பார்வதி இவங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சிட்டாங்க. அந்த இது வந்து அந்த ஹைபோதசிஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃபால் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இல்லாட்டா he is not அந்த டம் மாதிரி அவ்வளோ டம்பா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா ரசிகா இல்லையா? எஸ் சொல்லுங்க. மியூட்ல பேசிட்டு இருக்கேன். வேற ஏதாவது டாபிக் வேற என்ன டாபிக் எடுக்கலாம்? சரி, வந்திருக்காரு. சீக்ரெட் டாஸ் வாங்க. அது யாரை தூக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாட் டு யூ திங்க்? புரியல. சீக்ரெட் டாஸ் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, தோப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ஜெயிப்பாங்கன்னா யாரை டார்கெட் பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி பார்வதி தான் ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா திவாகர். அவங்க 2 பேரை தான் ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு திவாகர் மாதிரி தான் இருக்கு. ஐ திங்க் ஈவன் இன்னைக்கு நைட் கூட வந்து அந்த வெசல் வாஷிங் பண்ணும்போது அங்க ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு லைட்டா. பட் ஹி இக்னோர்ட் இட் அகெயின். அந்த மாதிரி போச்சு. பட் தெரில, எனக்கு வந்து 2 இது பண்ணணுங்க. யூ நீட் டு மேக் சம் ஒன் குவிட், யூ நீட் டு ஸ்விட்ச் பீப்புள், இல்லைன்னா யூ நீட் டு மேக் சம் ஒன் கெட் ஃபயர்ட். இந்த 3ல 2 பண்ணணும். நீங்க என்ன பண்ணாலும் திவாகர் அந்த எக்ஸ்ட்ரீம் போக மாட்டாங்க. பார்வதி ரொம்ப கஷ்டம்.
பாரு வந்து இந்த வாரம் வேற ரொம்ப சைலண்டா வேற இருக்காங்க. அதுவே பெரிய உலக அதிசயம். அதுக்கு மேல எங்க போய் ட்ரிகர் பண்ண போறீங்கன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு அதுல. கிளியர் பண்ணாலும் அது சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணும். இல்ல இப்பவே சிரிச்சு தான் ஹேண்டில் பண்ணிட்டு அதான் இருக்காங்க. பண்ணும். குட். வாங்க மேத் ப்ரோ. இதெல்லாம் இருக்கிறதுல வீக்கஸ்ட்னு பாத்தீங்கன்னா இந்த சுபிக்ஷா இதெல்லாம் அங்கதான் தப்பு பண்றீங்க சாம். அவங்க இந்த மாதிரி யோசிக்கிறோம். இப்ப அவங்க போயிட்டு திவ்யா ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஓகேவா? திவ்யா அவங்களுக்கு இன்டைரக்டா ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். கொடுத்தா திவ்யா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவாங்க. தூக்கி போட்டு போயிடுவாங்க. புரியுதா? ஆனா பண்ண மாட்டாங்களே. அது இன்டைரக்டா கொடுக்கணும். இன்டைரக்டா கொடுத்தோம்னா அவங்க பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க 2 days-ஆ. அவங்க தலை ஸோ ஆனா அது பண்ணுவாங்களா? அவங்க தான் இருக்கிறதுலே ஒரே பாண்டு உள்ள. அதை எப்படி பண்ணுவாங்க அவங்க? அதுதான் இன்டைரக்டா பண்ணணும் தானே சொல்றேன். இவங்களும் டைரக்டா பண்ண மாட்டிப்பாங்க. இன்டைரக்டா ஒரு இது பண்ணி பண்ணணும். சரி, எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணலாம்னா வெளியில வந்து வேற யாராச்சும் வந்து பக்கத்துல உட்கார வச்சு நரேட்டிவ் செட் பண்ணலாம். நீங்க ஒரு எஃப்ஜேவா இல்ல ரம்யாவோ. ஆனா அவங்க வந்து திவ்யாக்கு அகேன்ஸ்டா போக மாட்டாங்க. அப்படின்னா திவ்யாக்கு அகேன்ஸ்ட் யாராச்சும் பேசுவாங்கன்றதுல அவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க கூட சொல்லலாம். திவ்யா ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க, லீடரா இல்ல, ஹெட்டா வந்து அவங்க வந்து வேஸ்ட் அந்த மாதிரி பண்றாங்க. இப்ப வந்து இவர் எந்த டீமு? சாரி, அவங்க வெசல் வாஷிங் டீம்ல யார் யார் இருக்கா? அரோரா, கம்ருதின்னு, வேற யாரு? அரோரா, கம்ருதின்னு, வினோத் இருப்பான்னு நினைக்கிறேன். வினோத் குக்கு. கெமி. ஸோ இப்போ அரோரா, கம்ருதின், கெமி வந்து வெசல் வாஷிங்ல இருக்காங்க. அண்ட் திவ்யா இஸ் தேர் ஹெட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இவங்க 3 பேர்ட்டையும் போய் யூ நீட் டு கீப் ஆன் இன்புட்டிங் சேயிங் தட் அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. ஸோ தலைவரை மாத்துங்க, மேபி அடுத்த மீட்டிங்ல வந்து அதை ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே யாராச்சும் அந்த 3 பேர்ல லைட்டா போட்டு விட்டு நெக்ஸ்ட் மீட்டிங் வரும்போது மேபி தே வில் ரைஸ் இட் அண்ட் சே தட் எங்களுக்கு வந்து எங்க தலைவர் வேலை பார்க்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஸோ இது பண்ண முடியுமான்னு கேட்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பார்க்கலாங்க. மேபி நைட் ஷிஃப்ட் எடுத்துக்கலாம் எனக்கு தெரியல. பட் டில் நோ அவங்க வந்து ஒர்க் ஸ்விட்ச் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து அங்கே வெசல் வாஷ் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. ஸோ மேபி அதை ட்ரை பண்ணலாம். அந்த டீமுக்குள்ளேயே சொல்லி அந்த டீமுக்குள்ளேயே வந்து வி நீட் அ பெட்டர் லீடர், இல்லைன்னா நான் வந்து லீடர் ஆகிறேன், எங்களுக்கு வேற லீடர் தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஸ்விட்ச் அட்லீஸ்ட் ரோல் சேஞ்ச் ஆதான் ஆகும். அவங்க ஃபயர் பண்ணுறாங்களோ அது அடுத்த பட்சம் ரோல் சேஞ்ச் ஆதான் ஆகும் அங்கே. ஸோ அது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி ஒர்க்கர் வில் கோ டு அ லீடர் அண்ட் லீடர் வில் கம் டு ஒர்க்கர் மாதிரி அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் தூக்கி போட்டு போகணும்னா திவ்யா வந்து யூ நீட் ஓவர் எக்ஸல், இல்லைன்னா பார்வை வந்து ஓவர் எக்ஸல் பண்ணணும். பட் விச் இஸ் கோன் பி டிஃபிகல்ட். இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு சென்சிட்டிவ் லெவலில் இருக்காங்க அப்படின்னா அது தட் இஸ் திஸ் திவ்யா மட்டும்தான் இப்போதைக்கு. திவாகர் வில் நாட் கெட் ரிகார்ட். பாரு ஐ டோன்ட் திங்க் ஸோ அட் திஸ் பாயிண்ட். நோ. அமித் கஷ்டம், விக்கல்ஸ் கஷ்டம், வேற யாருக்குமே அவ்வளோ ப்ரெஷரே போடலைங்க வீட்டில். ஒர்க் வைஸ் தெர் இஸ் நோ ப்ரெஷர், தே ஆர் வெரி லீனியன்ட், வெரி ஃப்ரீ. அப்படின்ற போது அந்த செகண்ட் அந்த ஃபயர் பண்ணுறது, வேலை பார்க்காம ஃபயர் பண்ணுறது அது கஷ்டம். அப்புறம் வந்து அவங்களா வேலையை விட்டு போகிறது அதுவும் கஷ்டம். ஸோ ஐ டோன்ட் திங்க் தே வுட் டூ திஸ் டாஸ்க். தே ஆர் கோயிங் டு கெட் டைரக்ட் நாமினேட்டட். எஸ் தே ஓன்ட். அவங்களோட தாட்ஸ் ஃபுல்லுமே வந்து பார்வதி, திவாகர், மேபி மேக்ஸிமம் வியானா இல்லை துஷாரை ட்ரை பண்ண சான்சஸ் இருக்கு. அதை தாண்டி அவங்க நேரம் யோசிக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ தே வில் பி ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அந்த பிகர் அவங்க ப்ராப்ளம் ஹேண்டில் இஸ் தே கான்ட் பண்ணுவாங்க. பட் இவங்க அவங்கள தாண்டி யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றேன். மேபி துஷாரை ட்ரை பண்ணலாம். கமருதீன் கூட ட்ரை பண்ணலாரா ரசிவா? ரொம்ப வெசல் வாஷிங்ல இருக்காயா அவன் என்ன ட்ரை பண்ணுவா? அவன் வேலை பார்க்கறானே. என்ன வேலை பார்க்குற, ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களே ஏதாவது ஒரு ஸ்டார் கொடுத்துட்டாங்க. எப்படி ஒழுங்கா வேலை பார்க்க நீ பிராண்ட் பண்ணுவாத? நீ காட் டு ஸ்டார்ட் டுடே. ஸோ நீ ஒழுங்கா வேலை பார்க்கலாம் பிராண்ட் பண்ண முடியாது. அப்படின்ற போது யூ கான்ட் டச் எனி ஆஃப் திஸ் பீப்புள் ஹூ காட் த ஸ்டார். ரவியானா கிடைச்சிருச்சு, பிரவீனுக்கு கிடைச்சிருக்கு, கமருதன் கிடைச்சிருச்சு, சுபிக்ஷா கிடைச்சிருச்சு, சபரிக்கு கிடைச்சிருச்சு.
ஓகே 5 ஸ்டார்ஸ். ஸோ ம். இந்த யாரையுமே உன்னால அங்கே பிடிக்கவே முடியாது. யூ கான் டச் தீஸ் 5. நீ வந்து வேலை பார்க்கலாம் சொல்ல முடியாது. வேலை பார்க்காம தான் ஸ்டார் கொடுத்தாங்க ஏன்னா சொல்லி கெஸ்டே கேட்பாங்க. அவன் வேலை பார்க்கலையா, நான் ஸ்டார் கொடுத்துருக்கேன், அவன் எப்படி வேலை பார்க்கல நீ சொல்லுவேன்னு கேட்பான். அப்ப இவங்களுக்கு இருக்க ஒரே இது யார் தெரியுமா? இது வந்து திவ்யா மட்டும்தான். பட் பண்ணுவாங்களா? தட் இஸ் அ கொஸ்டின். ஏன்னா தே ஆர் அ குரூப். கண்டிப்பா அவ சென்சிட்டிவா ஏற்கனவே லோவா அதை யோசிக்க மாட்டாங்க. அதை யோசிக்க மாட்டாங்க. அதை யோசிச்சாங்கன்னா வேற லெவலா இருக்கும் கேம். புரியுதா? செம கேமா இருக்கும். they won't. அவ்வளோ யோசிச்சாங்கன்னா they would be very good players, right? செம பிளேயர்ஸ். பாப்போம். இப்படிதான் யோசிக்கணும். புரியுதா? ஓகே இருங்க, கமெண்ட்ல போட்டுருக்காங்க பாருங்க. வாட் அபவுட் கிமி? she is already upset today. she cried today. cried எப்போ எழுதாங்க ப்ரோ? ஞாபகம் இருக்கா யாருக்கு வச்சது? I didn't see it in live. இவரு விக்கல்ஸ் திட்டினாரு, அதுக்கு அழுதாங்களா? ஆமா ப்ரோ, விக்கல்ஸ் கிட்ட தான் அழுவாங்க. ஓகே ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. இவங்க அமித்தை கொஞ்சம் டார்கெட் பண்ணி என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் போச்சு. நேத்து ஒருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு, இன்னைக்கு இவருக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு, நாளைக்கு வேற ஒருத்தரை போடலான்னு சொல்லி அவரை ஃபயர் பண்ண வச்சாலே போதும் ப்ரோ. அவரை ஃபயர் பண்ணிட்டு ஸ்வாப்பும் ஆயிடும், இதுவும் ஆயிடும். பண்ணலாம், ஈஸியா பண்ணலாம்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரோலை வந்து டார்கெட் பண்ணாலே ரெண்டு ஆப்ஷனும் கிளியர் ஆயிடும். இன்னைக்கும் பெருசா என்டர்டைன்மெண்டிங்கா எதுவுமே இல்ல ப்ரோ. ஏதாச்சும் இருந்துச்சா என்ன தெரியல, ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்வதி லைவ்ல செம்ம கான்ல இருக்கலாம் திவ்யா மேல. இப்போ வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க ஒரு கீழே கமெண்ட்ல போட்டுருக்காங்க ஒரு பிரியான்னு ஒருத்தவங்க. என்னங்க ஆச்சு மறுபடியும்? சும்மா அமித் கிட்ட சொல்றா செம்ம கான்ல இருக்கு அப்படின்னு. இவர்கிட்ட சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்கட்டும் ரஷ்யா, பாருகிட்ட கொடுத்துருக்கட்டும் சீக்ரெட் டாஸ்க் எப்படி இருக்கும் ப்ரோ. அவங்க பிளானே சிம்பிள் ப்ரோ. இந்த 2 பேர்ல யாருக்காச்சும் என்எஸ்பி கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டீம். கொடுத்தா ஒருத்தர் தான் மேபி நாமினேஷன் வருவாங்க, அவங்களுக்கு 2 பேரோட ஓட்ஸும் போவோம். இல்லைன்னா பிரிச்சு போட்டா அது மேபி கம்மியாக வாய்ப்பு இருக்கு. பிக் பாஸோட மேனிபுலேஷன் தானே இது. இல்ல ப்ரோ, அப்பனா 2 பேரோட கேமே ஸ்பாயில் ஆகுது பாத்தீங்களா? புரியுதுங்களா? 2 பேருமே இண்டிவிஜுவாலிட்டி காட்டுறதுலாம் என்ன அர்த்தம்? அவங்க பிளான் பண்ணாங்க. இப்போ வாட்டர் மெலான டார்கெட் பண்றதான் பிளான் பண்ணிருக்காங்க. நைட்டே டார்கெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. இப்போ வாட்டர் மெலானா நேத்து நைட்டே கதற விட்டான். புரிய மாட்டேங்குது. நைட்டு போனா அவன் தூங்க போயிருவான், நீ கத்திக்கிட்டே கடை, நான் போய் தூங்குறேன்னு போயிருவான் அவன். நீங்க இருப்பீங்க. அது அந்த ஆசனம் சொல்லுவாங்க. என்ன ஆசனம் ரசிகா? அதெல்லாம் ஆசனம் இல்ல ப்ரோ, அது வந்து இது ஆனந்த சயனம். அது பெருமாள் படுத்து தூங்குறது. சரியா? பாம்புல படுத்திருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரிதான் படுத்திருப்பாங்க. அப்படி போய் ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்கான் அவன். டேய் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கு எனக்கு. அதெல்லாம் நேத்தெல்லாம் பார்த்து எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. அங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஜாலியா போய் தூங்கிட்டு இருக்காரு. அது ஏன் அப்படி தூங்குறான்னு தெரிய முடியாது, கண்டுபிடிக்கணும். முதல்ல நான் போய் வெளில வந்தோடனே அவட்ட அதான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். Why are you sleeping like that? ஒரு நாள் ஸ்பேஸ் கொடுத்துறோம். இல்ல ரசிகன் ப்ரோ, அவரை ஸ்னோரிங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு தானே அப்படி தூங்குறாருன்ற மாதிரி சொன்னாங்க. அதான் கேக்குறேன், he is that much conscious. இப்போ வந்து கண்டிப்பா நான் அப்படிதான் இருப்பேன், எனக்கு வந்து யாரும் அதை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு கான்சியஸா அது பண்றாரு. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி டு ஸ்லீப் லைக் தட் ப்ரோ. தூக்கத்துல ப்ரோ நெக்ஸ்ட் ட்ரெயின்லாம் வந்துரும் ப்ரோ பயங்கரமா. நம்ம ஒரு நாள் தலகாணிலேயே லைட்டா இப்படி படுத்தாலே நெக்ஸ்ட் ட்ரெயின் வரும். அவர் எப்படி படுக்கிறாரு தெரியல. சரியா? அது வந்து ஒரு கான்சியஸான ஒரு பொசிஷன். அது நீ அது ராங் டேர்ம்லாம் அதை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது உங்களால. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹோல்ட் தட் பொசிஷன் ஃபார் லாங். அப்படின்ற போது இவன் அசால்ட்டா தூங்கிட்டு இருக்கான் நைட்டு பூரா. இவங்க கரெக்டா யோசிச்சாங்கன்னா ஈஸியா ரெண்டு டாஸ்க முடிக்கலாம் ப்ரோ. ஆனா இவங்க வந்து சண்டை போட்டு தான் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா மேபி ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா பிக் பாஸே சொன்னாரு, நான் உங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்,
லிவிங் ரூம்ல மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்றதுக்கு, அந்த கான்வர்சேஷன் மார்னிங் போச்சுல, அந்த மாதிரி பண்றதுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி நான் அரேஞ்ச் பண்ணி தருவேன் உங்களுக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேருமே ஹெட்ஸ் வேறல்ல, அவங்க டீமோட ஹெட் தானே. இவங்களுக்குள்ள பேசி வச்சு என் இதுல ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வரேன், உன் டீம்ல நீ ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வா, மேனேஜர் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சு இதை ஸ்வாப் பண்றதுக்கான டிசிஷனை இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இருந்தாலும் ஈஸியா பண்ணிடலாம். ஆனா அவங்க வாட்டர் மிலான் தான் வேணும்னு இருக்காங்க. எவன்டா அந்த 82% யாருடைய மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அதான் ப்ரோ, உனக்கு வந்து இட்ஸ் நாட் அபவுட் த மேனேஜர், ஓகே, இட்ஸ் அபவுட் த பீப்புள்ஸ் நேம். அங்க பாரு பிடிக்கல அப்படி சொல்லி எல்லாரும் அங்கே தான் போட்டுருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அங்கே எதுவுமே இல்லை. பாவம் என்ன பண்றாங்கன்ட்டு.